ஹாய் கைஸ், இட்ஸ் சினிமாபுரம். நான் உங்கள் எஸ்டிஹெச். இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துங்க. அதாவது ஜெயிலர் 2 இந்த படத்துக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் சைன் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட். ஏன்னா அவங்களுக்கு ஜெயிலர் ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். போன வருஷத்துல அதிக வசூல் பண்ண படம் தான் ஜெயிலர் தான். அது மட்டும் இல்லாமல் விக்ரம் அப்புறம் பொன்னியின் செல்வன் நிறைய வசூல் காலி பண்ணுச்சு. ஸோ அதே மாதிரி ஒரு மாபெரும் வெற்றி படம் ஜெயிலர். ஸோ அந்த படத்துக்கு பார்ட் 2 அப்படின்னு சொன்ன உடனே நிறைய ஃபேன்ஸுக்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்ற மாதிரி நிறைய இருந்துச்சு. ஆனால் நமக்கு சில கேள்விகள். நிச்சயம் ஜெயிலர் 2 தேவையா அப்படின்ற மாதிரி. ஏன்னா அது சில காரணங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன் கேட்குறேன்னா, இப்போ ஜெயிலர் ஒரு பெரிய ஒரு புதுமையான ஸ்டோரிலாம் கிடையாதுங்க. இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஸ்டோரிலாம் கிடையாது. ஒரு நார்மல் கமர்ஷியல் ஸ்டோரி தான். நம்ம நிறைய பார்த்த ஸ்டோரி தான். ஆனால் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரஜினி சாருடைய ஆக்டிங், அப்புறம் அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, அப்புறம் அனிருத்துடைய பிஜிஎம், ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படத்தை வேற லெவலுக்கு மாற்றுச்சு. ஓகேங்களா? ஸோ மற்றபடி ஒரு ஸ்மாலான ஒரு சின்ன ஒரு நார்மல் ஸ்கிரிப்ட் தான் அது. அதை வேற லெவலுக்கு மாற்றினது ரஜினி சார் அப்புறம் அனிருத் 2 பேர் தான். சொல்லப்போனால் ரஜினி சார் இந்த ஜெயிலை வெற்றி வேலை சொல்லிருப்பாரு, இந்த படத்தை ரீ ரெக்கார்டிங் முடி பார்த்தேன், அவ்வளோ ஒன்றும் பெருசாக தெரியல, ஆனால் ரீ ரெக்கார்டிங் முடிஞ்சு பார்க்குறோம் படம் வேற லெவலில் இருக்குது அப்படின்ற மாதிரி அனிருத்தை போயிருந்திருப்பாரு. ஸோ அதுதான் நம்மளும் சொல்கிறோம். இந்த ஜெயிலர் ஒன்னே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டோரி தான். ஓகேங்களா? ஸோ அது வேற அளவுக்கு போகிறதுக்கு காரணம் ரஜினி சார். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை ஒரு பெரிய ஹைப் கொடுத்ததே அந்த ஹுக்கும் பாட்டு இருக்குல்ல. ஸோ அதுதான். அதில் ஓ அலும்ப பார்த்தவன் உங்க அப்பன் விசிலை கட்டவன் அந்த வர வரிகள் இருக்குல்ல. ஸோ அதுதான் ஃபேன்ஸ்க்குள்ள ஒரு பூஸ்டர் கொடுத்து அந்த படத்தை ஒரு வேற அளவு ரீச் பண்ண கொடுத்து. அதுதான் அது முக்கிய காரணம். அப்போ விஜய் தரப்புலேருந்து வாண்டடாக கிரியேட் பண்ண அந்த ரஜினி விஜய் ஃபைட் தான் அதுக்கு காரணமே. அவங்க வாண்டடாக அந்த சூப்பர் ஸ்டார் படத்துக்கு ஆசைப்பட்டு நிறைய போட்டிகள்லாம் கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரீப்ளே கொடுக்குற மாதிரி ரஜினி சார் இறங்கி அடித்த அந்த சம்பவம் தான் அந்த படத்துக்கே ஒரு பெரிய சம்பவம் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரஜினி சார் அந்த ஆடியோ லான்ச்சில் பேசின கதை கூட, அந்த காக்கா கறி கதை இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் ஜெயில் ஒரு மாபெரும் வெற்றி படமாக மாற்றிச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்ட் 2 நிகழுமா? ஸோ அதுதான் நம்ம கேள்வி. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ பார்ட் 2ல நீங்கள் ஓ அலும்ப கேட்டவன் உங்கள் அப்பா விசில பார்த்துன்னா நீங்கள் பாட்டு வைக்க முடியாது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ விஜய் சார் சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார் தான் ஒத்துக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. ஏன்னா இவங்க அடிச்ச அடியில் அவர் என்ன பண்ணுறது தெரியாமல், எப்பா சூப்பர் ஸ்டார் படம் தேவையில்லப்பா, ரஜினி சார் தான்ப்பா சூப்பர் ஸ்டார், அவர் தான் நம்பர் 1 சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஏன்னா அவர் அரசியல் பக்கம் போகிறாரு. ஸோ யாரையும் போச்சுக்க தேவையில்லை, அதுக்காக அவர் போட்டிருந்து விளையாட்டாரு. அவர் வேற பக்கம் ரூட்டில் போயிட்டாரு. ஸோ இப்போ நீங்கள் மீண்டும் பார்ட் 2ல ஒன்று அலும்ப பார்த்தவன் உங்கள் அப்பா விசிலை கேட்டவன் வச்சிங்கன்னு சொன்னீங்கன்னா, ஸோ அது இந்த பார்ட் 2ல இருந்த அந்த ஒரு கூஸ் பம்ப்ஸ் மோட்ஸ் கொடுக்குமான்றது பெரிய டவுட் தான். ஏன்னா இங்கே போட்டு யாரும் கிடையாதுங்கும் போது யாருக்கும் அந்த பாட்டு வைக்க முடியும்? யாருக்கும் வைக்க முடியாது. ஸோ அடுத்தே வேற பிஜிஎம் எல்லாம் கொடுத்தா கூட அந்த பிஜிஎம் இந்த படம் இந்த பாட்டு இந்த பிஜிஎம் கொடுத்து ஹைப்பாக கொடுக்குமான்றது ஒரு பெரிய டவுட். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்ட் 2ல சின்ன ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கப்புறம் நெல்சனால மறுபடியும் ஒரு மேஜிக் பண்ண முடியுமான்ற ஒரு டவுட் தான். என்ன கேட்டிங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பார்ட் 1ல ஜெயலலிதா படத்தில் ரஜினி சாரை தவிர வேற யாராச்சும் நடிச்சிருந்தா கூட அந்த படம் நிச்சயம் இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த படத்தை முழுக்க தோல்ல சுமந்து போனது ரஜினி சார் தான். ஸோ அவரை தவிர வேற யார் நடிச்சிருந்த படம் அந்த அளவுக்கு பெருசாக ரீச் ஆயிருக்காது. ஸோ அதேமாரி அந்த படத்தையே ரஜினி சார் தான் காப்பாற்றினாரு. ஸோ ஏன்னா நார்மல் ஸ்டோரி தான் நம்ம ஜெயலலிதா ஸ்டோரி. ஸோ அவர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நெல்சனை விஜயை வச்சு பீஸ்ட்ன்ற ஒரு மரண மக்கள் கொடுத்தாரு. ஸோ பீஸ்ட் படத்துல இத்தனைக்கும் அனுருதி பீஜம் தாறுமாறாக இருக்கும். ஸோ அந்த தாறுமாற பீஜம் இருந்தும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மரண முக்க படமாக வந்தது பீஸ்ட். ஸோ இதேமாரி இருக்கும்போது நெல்சன் மறுபடியும் ஒரு மேஜிக், ஏதாவது ஒரு மேஜிக் பண்ண முடியுமான்றது கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஆனால் நெல்சன் ரொம்ப டேலண்டான டேரக்டர் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதெல்லாம் ஓகே தான். ஆனால் மறுபடியும் ஒரு மேஜிக் ஜெயிலர் மாதிரி ஒரு மேஜிக் நிறுத்த முடியுமான்றது ஒரு கொஞ்சோண்டு சின்ன டவுட்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல சிவராஜ்குமார் அப்புறம் மோகன்லால். ஸோ இங்கே 2 பேரும் கேட்டு சொல்லலாம். அந்த செகண்ட் ஹாஃப்ல அவங்க 2 பேரும் வர அந்த சீன்ஸ் இருக்குல்ல. ஸோ அது செகண்ட் ஹாஃபே படத்தை அப்படி வேற எல்லாம் மாற்றி கொண்டு போச்சு. இந்த ரஜினி சார் இந்த கிளைமேக்ஸ்ல அந்த சுருட்டை வாயில போட்டுட்டு அப்படி நிற்கும் போது அந்த ஸ்லோ மோஷன் சிவராஜ்குமார் சார் வருது, அவரை மோகன்லால் அந்த ரோட்டில் வர சீன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது தியேட்டர் அப்படி ஆர்ப்பரிச்சுது. ஸோ அதே மாதிரி ஒரு மேஜிக் மறுபடியும் செகண்ட் பார்ட்ல நிகழ்த்த முடியுமா அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம். ஏன்னா இவங்க 2 பேரும் பார்ட் 2ல நெல்சன் எப்படி யூஸ் பண்ணுவாரு, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி அங்கங்க சில சீன்ஸ் வச்சுட்டு போயிடுவாரா, இல்லை படம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாரா அப்படின்ற சின்ன சந்தேகம். படம் ஃபுல்லாக வந்தால் அது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருந்த மாதிரி அந்த ஒரு ஹைப் கூஸ்பம்ஸ்லாம் கொடுக்காது. அப்பப்போ சில சீன்ஸ் வந்தால் தான் அங்கங்கே சில மால் சீன்ஸ் வச்சா தான் படம் நல்லாயிருக்கும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் நடந்த ஒரு பெரிய மேஜிக். ஸோ அதே மாதிரி செகண்ட் பார்ட்டை வேணா நிகழ்த்து வரன்றது ஒரு சின்ன சந்தேகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வர்மன் கேரக்டர், அதாவது படத்துடைய வில்லன் விநாயகம் இருக்கார்ல, ஸோ அவருடைய வர்மன் கேரக்டர். ஸோ அந்த கேரக்டரும் படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ நம்ம சொல்ல போனால் ரஜினி சாருக்கு அடுத்தது அந்த படத்தில் ஒரு மெயின் கேரக்டர்னா வர்மன் கேரக்டர் தான். அப்படி ஆப்டாக இருக்கும், ரஜினி சாருக்கு ஈக்குவலாக இருக்கும். அவர் அந்த ரஜினி சாரை மிரட்டுறது, ஃபோனில் மிரட்டலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஈக்குவலாக இருக்கும், ரஜினி சார் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அவ்வளோ ஒரு பவர்ஃபுல் வில்லனா அந்த வர்மன் கேரக்டர் இருக்கும். ஆனால் அந்த வர்மன் கேரக்டர்
ஃபர்ஸ்ட் பார்ட்ல செத்துடுவாரு. ஸோ அந்த கேரக்டர் நீங்க வந்து செகண்ட் ஹாஃப்ல கொண்டு வர முடியாது. அந்த விநாயகத்தை நடிக்க வைக்க முடியாது. இப்படி இருக்கும்போது செகண்ட் பார்ட்ல வந்து யார் வந்து வில்லனா போடுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம். அப்படி வில்லனா போட விட யார் வந்து ரஜினி சாருக்கு ஆப்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது. ஒருவேளை வந்து மோகன்லாலே வில்லனா காட்டலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஸோ யார் வில்லனா போடுவாங்க அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகம் நமக்கு இருக்குது. ஸோ அது நம்ம வந்து போட்டு தான் பார்க்கணும். ஸோ இப்படி சில கேள்விகள் இருக்கும்போது இப்போ வந்து ஜெயிலர் 2 வந்து சைன் பண்றது அவசியமா அப்படின்றது ஒரு சின்ன ஒரு சந்தேகமா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து ரஜினி சார் கையில வந்து வேட்டையன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து தலைவர் 171 லோகேஷ் படம் இருக்குது. ஸோ இப்படிதான் இருக்கும்போது இப்போ வந்து ஜெயிலர் 2 வந்து சைன் பண்ணுமா அப்படின்றது ஒரு சின்ன கேள்வி இருக்குது நமக்குள்ள. ஏன்னா கேட்டீங்கன்னா வந்து வேற ஏதாச்சும் ஃப்ரெஷ்ஷான ஒரு புது ரைட்டை யூஸ் பண்ண ரஜினி சார். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நெல்சன் 3 யூஸ் பண்ணாரு. அந்த ஃபுல்லுக்கு அந்த கிளிக்கு டக்குனு அடிச்சது ஒரு பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அப்புறம் வந்து தாசங்கான படம். ஸோ அதுக்கப்புறம் வந்து லோகேஷ் படம். ஸோ இப்படி வந்து இவர் வந்து தனித்தனியாக ஃப்ரெஷ்ஷான ரைட்டை சூஸ் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ வந்து இந்த ட்ரோல் மெட்டீரியல் ரஜினி சாரை மாற்றி இவங்க வந்து அவ்வளோ கலாச்சாரங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்து ரீப்ளே கொடுக்குற மாதிரி ஒரு தரமான சம்பவம் வந்து ஜெயிலில் இறங்கினாரு. ஸோ எல்லாரும் மூக்கிலையும் வரல வைக்கிற மாதிரி வந்து எல்லாரையும் வந்து முடிச்சு கட்டினாரு. ஸோ அதே மாதிரி ஒரு தரமான சம்பவம் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அந்த படத்துக்கு பார்ட் 2 எடுக்கிறது நம்ம வந்து தப்பு சொல்ல. நீங்க எடுங்க. இவ்வளவு கேள்விகள் இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கும்போது இப்போ வந்து நம்மளை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் 2 இப்போதைக்கு ரஜினி சாருக்கு தேவையில்லையோன்னு தோணுது. ஏன்னா ஜெயிலர் வந்து ஒரு பெரிய படங்க. நீங்க வந்து அந்த படத்துக்கு வந்து பார்ட் 2 எடுத்தீங்கன்னா வந்து நிச்சயம் சொல்றேன் அந்த படம் வந்து கொஞ்சம் கிளிக் ஆனா கூட அந்த படத்துடைய வசூல் வந்து வேற எங்கேயோ போயிடும். கிட்டத்தட்ட வந்து 1000 கோடி அடிக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஜெயிலர் 2க்கு வந்து எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக தான் ஜெயிலர் 2 வந்து சைன் பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா அது கொஞ்சம் பிசுனா கூட அந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மறுபடியும் வந்து அந்த அண்ணாத்த தர்பார் ரேஞ்சுக்கு கொண்டு போயிடும். ஸோ அதுதான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு சந்தேகமாக இருக்குது. தவிர மற்றபடி ஜெயிலர் 2 வந்துச்சுன்னா அது மட்டும் இந்த ஜெயிலர் மாதிரி கிளிக் ஆயிடுச்சுன்னா அந்த படம் வந்து பெரிய சம்பவம் இருக்கும். அதுக்கு வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நெல்சன் மறுபடியும் வந்து மேஜிக்கை பண்ணுவாரா அப்படின்னு போச்சு தான் பார்க்கணும். ஒருவேளை வந்து ஜெயிலர் வந்து கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கூட இப்போ எடுக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அடுத்து வந்து வேட்டையின் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் தலைவர் 171 வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இந்த இயர் ஃபுல்லாக ஓடிடும். ஸோ மேக்ஸிமம் வந்து நெக்ஸ்ட் இயர் எல்லாம் வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜெயிலர் 2 ஸ்டார்ட் பண்ணுவாங்க சொல்லிட்டு மீண்டும் சந்திப்போம். டாடா பை பாய்.